நாம் எடுத்துக்கொள்வதை விட அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமாக கருதப்படுகிறது. ஆதலால் டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மூலிகைகளை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாவரம் நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு நேட்டிவாக இல்லாத இருக்கக்கூடிய ஒரு தாவரம். ஆனால் உலகத்தில் இன்றைக்கு மூலிகை மருந்துகள், குறிப்பாக புற்றுநோய்க்கான மூலிகை மருந்துகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது இந்த தாவரம் முதலாவது இடத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சோர் சோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம், SOURSOP, சோர் சோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரவகை தாவரம். இந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இலைகள், இந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள், அந்த பழத்துடைய தசை பற்றிருக்கக்கூடிய பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறு இன்றைக்கு புற்றுநோயை குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சியாளர்களால் உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த சோர் சோப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சீதாப்பழ மர வகையைச் சேர்ந்த ஒரு வகையான தாவரம். இந்தோனேஷியா, அதே போல் மலேசியா, சிங்கப்பூர், பாலி, தாய்லாந்து, இந்த ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி வேப்ப மரம் இருக்குமோ அதே போல் ரொம்ப காமனாக வளரக்கூடிய ஒரு மர வகை தாவரம். பொதுவாக வருடத்தில் 6 மாத காலம் காய் காய்க்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த காய்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா முட்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பழம் பழுக்கும் போது, சாப்பிடக்கூடிய பருவம் அடையும் போது பார்த்திங்கன்னா அந்த முட்கள்லாம் விழுந்து பார்ப்பதற்கு பச்சை நிற மாம்பழம் எவ்வாறு தோற்றமளிக்குமோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய தாவரம் இந்த சோர் சோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். பொதுவாக இந்த புற்றுநோய் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு நிறைய வகையான புற்றுநோய்களை நம்ம பார்க்குறோம். புற்றுநோய்க்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கீமோதெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை, ரேடியோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை, அல்லது அறுவை சிகிச்சை, இது 3 தான் முக்கியமாக இன்றைக்கு பார்க்குறோம். ஆனால் இந்த 3 வகையான சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டாலுமே 185 பேருக்கு அந்த மீண்டும் புற்றுநோயுடைய தாக்கமும், 2வது முறை புற்றுநோய் ஏற்படும் போது அதை குணப்படுத்துவதில் இருக்கக்கூடிய கடினத்தன்மையும் மிக அதிகமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த வகையில் இந்த சோர் சோப்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பழச்சாறு அது எவ்வாறு புற்றுநோய்க்கு உதவுகிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ பல்கலைக்கழகங்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்பட்டது. குறிப்பாக அமெரிக்காவில் இருக்க ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குழு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சோர் சோப்பை நேரடியான ஒரு பழச்சாறாக கீமோதெரப்பி கொடுக்க முடியாமல் இருக்கின்ற, ரேடியோ தெரப்பி கொடுக்க முடியாமல் இருக்கின்ற, அறுவை சிகிச்சை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய புற்றுநோயாளிகளுக்கு அதை ஒரு மருந்தாக, ஒரு சப்ளிமெண்ட்டாக கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு 6 மாத காலம் அவர்கள் அதை சாப்பிட்ட பிறகு அதற்கு இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன, பின் விளைவுகள் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது கடுமையான ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளானாங்க. காரணம் என்னென்னா, சோர் சோப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த சாறு கிட்டத்தட்ட புற்றுநோயை குணமாக்கக்கூடிய அளவில் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அதாவது லிட்ரலாக மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணுன்னா, கீமோதெரப்பியை விட கிட்டத்தட்ட 300 மடங்கு வேகமாக அந்த புற்றுநோய் செல்கள் அழிக்கப்பட்டு இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இது வெறும் 1 நோயாளிகளுக்கோ 2 நோயாளிகளுக்கோ கொடுக்கப்பட்ட ஒரு ட்ரையல் கிடையாது. கிட்டத்தட்ட 3000 நோயாளிகள், அவர்களுடைய வயது, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புற்றுநோயுடைய வகை, உதாரணத்துக்கு சொல்லணும்னா மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அவர்களுக்கு வழக்கமாக கன்வென்ஷனலாக கொடுக்கக்கூடிய புற்றுநோய் தெரப்பிகள் எதுவும் கொடுக்க முடியாத ஒரு பட்சத்தில் அவர்களுக்கு இந்த சோர் சோப்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறை கொடுத்த போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டதை கண்டுபிடிச்சாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் சோர் சோப்பிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, ஒரு 50 மில்லி சாறு, ஒரு 50 மில்லி அதில் தண்ணீர் அல்லது வெந்நீர் கலந்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு குடிக்கும்போது அது புற்றுநோயை மிக வேகமாக குணப்படுத்த உதவுகிறது அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய மருத்துவத்துடைய கூற்று இன்றைக்கு அறிவியல் முறையிலேயே உறுதி செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இரண்டாவது,
இன்றைக்கு நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, நீரிழிவு நோய்க்கு மருந்துகள் உண்டா? நீரிழிவு நோய்க்கு மருந்துகளே இல்லாமல் நிச்சயமாக நிரந்தரமாக குணமாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு பெரும்பாலும் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்குது. கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு இருந்ததை பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சோர் சோப்பிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு வெறும் புற்றுநோய்க்கு மட்டுமல்ல, நீரிழிவு நோய் மற்றும் நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயுடைய உபதிரவங்களை குறைப்பதற்கு கூட, பக்க விளைவுகளை குறைப்பதற்கு கூட மிக பெரிய அளவில் உதவி செய்ததை பார்க்க முடிந்தது. சோர் சோப்புடைய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுநீர் மண்டலம் சம்பந்தப்பட்ட உபாதைகளை குறைப்பதில் இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா, யூரினரி ஸ்ட்ரிஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுக்கு போகக்கூடிய அந்த பாதையில் சின்னதாக ஒரு சதை வளர ஆரம்பிக்கும். அது வளரும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு நமக்கு வெளியிலேயே வராது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றுக்கு போக வேண்டியிருக்கும், கடுமையான எரிச்சல் இருக்கும். அதுக்கு இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் என்ன பண்ணுவாங்கன்னா, 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு சின்ன ஸ்டென்ட் போட்டு அந்த தசையை கொஞ்சம் குத்தி விடுவாங்க. அதை குத்தி விடும்போது கொஞ்சம் யூரின் ஃப்ளோ நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதன் பிறகு மீண்டும் அது சுருங்க ஆரம்பித்து நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். இதை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த சோர் சோப்புக்கு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். சோர் சோப்புடைய இலைகளுக்கு இதை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது. 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு இந்த சோர் சோப்புடைய இலைகளை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுநீர் மண்டல, குறிப்பாக சிறுநீர் செல்லக்கூடிய அந்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கம் மற்றும் அடைப்புகள் நல்ல விகிதத்தில் மாறுவதை நாம் பார்க்க முடியும். சிறுநீரக கற்களுக்கே மிகச்சிறந்த மருந்து இந்த சோர் சோப்பு. 19 மில்லிமீட்டர் வரை இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களாக இருந்தால் கூட இந்த சோர் சோப்புடைய சாறு 50 மில்லி 200 மில்லி தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி ஒரு வார காலம் சாப்பிட்டோன்னா அந்த கற்கள்லாம் உடைந்து சிறுநீர் மூலமாக வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இதை நானே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் ஆப்ரேஷன்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் கோடைக்காலம் ஏற்படும் போது சிறுநீரக கற்கள் ஏற்படும். அப்போ போய் அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட இந்த சோர் சோப்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, அல்லது ரொம்ப அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை சாப்பிட்டாலே அந்த கற்கள் உடைந்து வெளியேறுவதை பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த சோர் சோப் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம் ரொம்ப புளிப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு தாவரம். புற்றுநோயை, சர்க்கரை நோயை, குறிப்பாக சிறுநீரக கற்களை, சிறுநீரக பாதையில் இருக்கக்கூடிய அடைப்புகளை மற்றும் சுருக்கங்களை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. மருந்துன்னு சொல்கிறத விட இது ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லணும். ஏன்னா எல்லா நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி பழச்சாறுகள் உபயோகப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி தான் அதை உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ சோர் சோப்புடைய பழச்சாறையோ அல்லது இலை கஷாயத்தையோ ஒரு தேநீராகவோ அல்லது ஒரு பழச்சாறாகவோ சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த பிரச்சனையில் நம் பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும், அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் அல்லது ஜல்லிக்கட்டிற்கான உரிமையை கேட்டு நடத்திய போராட்டம் என்பது ஜல்லிக்கட்டு என்பதை தாண்டி சில விஷயங்களை நம்முடைய உணர்வுகளில் ஏற்படுத்தி இருக்கிறது. முக்கியமாக பாரம்பரியம் சார்ந்த உணர்வுகள், அதே போல் பண்பாட்டு உரிமை, இது சார்ந்த உணர்வுகளை நம்முடைய மனதில் அது விதைத்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த போராட்டம் என்பது தமிழக மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நடத்திய போராட்டமாக இருந்தது. ஆனால் நம்முடைய போராட்ட உணர்வு என்பது பாரம்பரியம் குறித்த விஷயங்களில் எத்தகைய ஒரு உணர்வுகளை தொடர்ந்து ஏற்படுத்தப் போகிறது, நாம் எப்படி பாரம்பரியத்தை நாம்
இன்றைய நவீன காலத்தோடு பொருத்தி பார்க்க போகிறோம், பாரம்பரியத்திலிருந்து நாம் எதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம், எதை விடப்போகிறோம் என்கிற பல கேள்விகளை நம் முன்னால் எழுப்புகிறது. ஏனென்று கேட்டால் சமீப ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாரம்பரியத்தை நோக்கி திரும்புதல், மரபை நோக்கி திரும்புதல் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு இயக்கமாக இங்கே உருவாகி இருக்கிறது. முக்கியமாக நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகளை நோக்கி திரும்புதல் அல்லது நம்முடைய பாரம்பரியமான விளையாட்டுகளை நோக்கி திரும்புதல் என்றெல்லாம் பல்வேறு கோஷங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அப்படி முன்வைக்கப்படுகிற போது அதனோடு சேர்ந்து பாரம்பரியம் சார்ந்த பண்பாட்டு முறைகள், இன்னொன்று நம்முடைய பாரம்பரிய வைத்திய முறை, இப்படி பாரம்பரியம் சார்ந்த பல விஷயங்களை புத்துருவாக்கம் செய்வதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இப்படி நாம் புத்துருவாக்கம் செய்கிற போது நாம் முன்னிலைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எவை, காப்பாற்ற வேண்டிய விஷயங்கள் எவை, விமர்சன நோக்குடன் நாம் அணுக வேண்டிய விஷயங்கள் எவை என பல கேள்விகள் நம் முன்னால் எழுகின்றன. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்முடைய பண்பாட்டு உரிமை, பண்பாட்டு அடையாளத்தை பிறர் பறித்து கொள்வதற்கு உரிமை இல்லை என்கிற அடிப்படையில் தான் நாம் போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியும் பெற்றோம். ஆனால் ஜல்லிக்கட்டில் மட்டும்தான் நம்முடைய உரிமையை இழந்திருக்கிறோமா? எத்தனை விஷயங்களில் நம்முடைய மரபு சார்ந்த பாரம்பரியம் சார்ந்த விஷயங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை பற்றிய குரல்கள் ஏன் இந்த சமூகத்தில் இன்னும் உரத்து ஒலிக்கவில்லை என்கிற ஆழமான கவலை நமக்கு ஏற்படுகிறது. அப்படி பார்க்கிற போது முக்கியமாக பாரம்பரியம் சார்ந்த விஷயங்களில் நாம் நம்முடைய பாரம்பரிய வேளாண்மையை நாம் முக்கியமாக இழந்துவிட்டோம். விவசாயிகள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாரம்பரிய விவசாயம் என்பது அழிந்ததில் நமக்கு எந்த பங்கும் இல்லையா? நாம் அத்தகைய ஒரு விவசாயத்தை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்தோம் என்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. அதே போல் நம்முடைய மொழி சார்ந்த உரிமைகள், இன்றைக்கும் கூட தமிழே தெரியாமல் படித்து வளரக்கூடிய ஒரு தலைமுறையை நாம் பார்க்கிறோம். பல பள்ளிகளில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய பள்ளிகளில் தமிழ் பயிற்று மொழியாக மட்டுமல்ல, அது ஒரு பாடமொழியாக கூட இல்லை. முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலேயே படித்து ஆங்கிலத்திலேயே வளரக்கூடிய பள்ளிகள் எல்லாம் கூட இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழை பேசவோ படிக்கவோ தெரியாத தமிழர்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். அப்படியே தமிழ் தெரிந்தவர்கள் கூட தமிழில் பேசுவதை ஒரு கௌரவ குறைச்சலாக நினைக்கிறார்கள். தமிழில் பேசுவதை ஒரு பண்பாட்டு குறைச்சலாக நினைக்கிறார்கள். நிறைய நேரங்களில் இரண்டு தமிழர்கள் சந்தித்துக் கொள்ளுகிற போது கூட அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாடுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இது தங்களுடைய மொழி சார்ந்த தாழ்வுணர்ச்சியிலிருந்து, தாழ்வு மனப்பான்மையிலிருந்து உருவாகிறது. இன்றைக்கு ஜல்லிக்கட்டிற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களில் எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறார்கள். சமூகத்தின் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள், மத்தியதர வர்க்கத்தினர் இருக்கிறார்கள், அடித்தட்டு மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் கணிசமானோர் நம்முடைய பாரம்பரியம் சார்ந்த விவசாயத்தை பற்றியோ அல்லது கைத்தொழில்கள் அளிக்கப்பட்டதை பற்றியோ சிறு வணிகம் அளிக்கப்பட்டதை பற்றியோ கவலைப்படவில்லை. இதெல்லாமே கூட நம்முடைய பாரம்பரியம் சார்ந்த ஒரு விஷயம்தானே. அதே போல் நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் தொடர்பான விஷயங்கள், இது எல்லாம் எப்படி நம்மிடமிருந்து பிடுங்கப்பட்டன, நம்முடைய மரபான தானியங்கள் நம்மிடமிருந்து எப்படி பிடுங்கப்பட்டன, உணவு முறைகள் எப்படி பிடுங்கப்பட்டன என்பதை பற்றி நாம் கவலைப்படுகிறோமா? ஒரு விளையாட்டு போட்டியோடு மட்டும் நம்முடைய பாரம்பரிய உணர்வு நின்றுவிடக்கூடியதா என்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. இந்த கேள்விக்கு நாம் நிச்சயமாக பதில் தேட வேண்டும். ஏனென்றால் நமக்கென்று உரியது, நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமாக இருப்பது, நம்முடைய மக்களுக்கு உணவளிக்கக்கூடியது அல்லது நாம் உருவாக்கிய அறிவியல், இது அனைத்தையுமே நாம் கைவிட்டுவிட்டு நம்முடைய வேளாண்மையை, சிறுதொழிலை, குறுந்தொழிலை கைவிட்டுவிட்டு முழுக்க முழுக்க மேற்கத்திய பொருளாதாரத்தின் அடிமையாக, அதே போல் நம்முடைய பாரம்பரியமான பொழுதுபோக்குகளை கைவிட்டுவிட்டு முழுக்க முழுக்க மேற்கத்திய கேளிக்கை கலாச்சாரத்தின் அடிமையாக இன்றைக்கு நாம் மாறி நிற்கிறோம். ஜல்லிக்கட்டிற்கான போராட்டம், அது கொடுத்த பாரம்பரிய உணர்வு, அது கொடுத்த மொழி உணர்வு, பிராந்திய உணர்வு என்பது மற்ற துறைகளுக்கு, நாம் இழந்த துறைகளுக்கு அது விரிவடைய வேண்டாமா என்பது ஒரு அடிப்படையான கேள்வி. அந்த கேள்வியை இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் தமிழர்களாக இருக்கிறோமா? தமிழ் அடையாளத்தோடு இருக்கிறோமா? தமிழ் பண்பாட்டை நமக்குள் எல்லா தளங்களிலும் ஏந்தி கொண்டிருக்கிறோமா? தமிழ் மொழியை ஏந்தி கொண்டிருக்கிறோமா என்பது ஒரு மிக முதன்மையான ஒரு கேள்வி. அதே சமயத்தில் நாம் எப்படி நம்முடைய பாரம்பரியமான செல்வங்களை, முக்கியமாக பொருளாதாரம் சார்ந்த ஆரோக்கியமான தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பண்பாடு சார்ந்த விஷயங்களை நாம் மீட்டெடுக்கிற, புதுப்பிக்கிற அதே சமயத்தில் நம் முன்னால் வேறொரு கேள்வியும் இருக்கிறது. பாரம்பரியத்தின் பெயரால் நாம் பல மூட நம்பிக்கைகளை ஏற்கப் போகிறோமா என்பதுதான்.
ஏனென்றால் சாதியும் கூட பாரம்பரியமாகத்தான் பார்க்கப்படுகிறது. சாதி சார்ந்த பல பண்பாடுகளும் கூட பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே போல் மதம் சார்ந்த சடங்குகள், மதம் சார்ந்த சம்பிரதாயங்கள், மதம் சார்ந்த சாதி சார்ந்த சில ஒடுக்குமுறைகள், ஏற்றத்தாழ்வுகள், ஆண் பெண் வித்தியாசங்கள், இதையும் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் பாரம்பரிய உணர்வு என்பது நம்மை முன்னோக்கி செலுத்தக்கூடியதாக, நம்முடைய பண்பாட்டு வேர்களின் அடிப்படையில் நம்மை ஒரு நவீன மனிதர்களாக உருவாக்க பயன்பட வேண்டுமே ஒழிய நம்மை காலத்தால் பின்னோக்கியவர்களாக செலுத்துவதாக அது அமைந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கிற போது ஒரே சமயத்தில் பாரம்பரிய உணர்வும் அதே சமயத்தில் பல பாரம்பரிய மரபுகளின் மீது விமர்சனமும் நமக்கு தேவை. மாறாக பாரம்பரியத்தை கண்மூடித்தனமாக நம்புவது என்பதும் நவீனத்துவத்தை கண்மூடித்தனமாக நம்புவது என்பதும் மிக மிக ஆபத்தானது. ஏனென்றால் எப்படி நவீனத்துவத்தில் பல ஏற்க முடியாத அபாயகரமான அம்சங்கள் பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் இருக்கிறதோ அதே போல் பாரம்பரியத்திலும் இருக்கிறது. அது சாதி பண்பாடாக இருக்கலாம், பல மூட நம்பிக்கைகளாக இருக்கலாம். உதாரணமாக சமீபத்தில் ஒரு சில தடுப்பூசிகளை போட்டுக்கொள்வது தொடர்பாக ஒரு பெரிய வதந்தி பரவியது. அதாவது வாட்ஸ்அப் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதை பரப்பினார்கள். அந்த தடுப்பூசிகள் என்பது நம்முடைய குழந்தைகளை சோதனை எலிகளாக பயன்படுத்த செய்யப்படுகின்றன, எனவே தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதீர்கள் என்று. இன்றைக்கு தட்டம்மை, பெரியம்மை, போலியோ போன்ற பல நோய்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதது முக்கிய காரணமாக இருந்தது. அவற்றிற்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் தான் இந்த தடுப்பூசிகள். நாம் பாரம்பரியத்தை நம்புகிறவர்களாக இருக்கிற அதே சமயத்தில் நவீன விஞ்ஞானத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் அதை பற்றி எதிர்மறையாக சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நாம் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. மாறாக தடுப்பூசி போடாதனால் ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய நோய் ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள்? அப்படிப்பட்ட ஒரு செய்தி வருகிறது என்றால் அந்த செய்தி எங்கிருந்து வருகிறது, அதை யார் பரப்புகிறார்கள், அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி கேட்டுக்கொள்ளாமல் வெற்று பாரம்பரிய உணர்வுகளின் அடிப்படையில் நாம் செயல்படுவது என்பது நம்மை காலத்தால் பின்னோக்கி செலுத்திவிடும் என்பதையும் நான் இந்த இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக நம்முடைய பாரம்பரியம் என்பது நம்முடைய மொழி உணர்வாக நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தினுடைய உன்னதங்களை கொண்டாடுவதாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நாம் நவீனத்துவர்களாக இருப்பது என்பது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போராடுவதாக, ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, அவை பாரம்பரியத்தின் பெயரால் சொல்லப்பட்டால் கூட அவற்றை எதிர்த்து போராடுவதாக இருக்க வேண்டும். நவீனமும் மரபும் மனிதர்கள் கௌரவமாக வாழ்வதற்கான ஒரு புள்ளியில் இணைய வேண்டும். அப்படி இணைகிற போதுதான் அது மானுட விடுதலைக்கானதாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த கற்றுத் தேர்ந்தவர்கள் நம்மிடையே அந்த துறையை பற்றி பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அதற்கான அறிவு நமக்குள் ஏற்படும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தொழில் முனைவோருக்கான ஆலோசகர் திரு ஏ தமிழ்ச்செல்வன். ஒரு தொழில் முனைவோரா, பல தொழில்களை இன்னைக்கும் சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறவரா, 40 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு தொழில்துறையில் ஒரு வெற்றியாளராக அவர் இருக்காருன்னா அந்த அனுபவங்கள் என்ன, இன்னைக்கு புதுசாக வரவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆலோசனைகள் தேவைப்படுது, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தொழில் முனைவோரா, தொழில் முனைவோருக்கான ஆலோசகரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். மகிழ்ச்சி. தொழில் முனைவோர் சொல்லும்போது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளை கடந்தும் உங்களோட பயணம் ஒரு வெற்றி பயணமாக இன்றைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு தொழில் இல்லை, பல தொழில்களை நீங்கள் உருவாக்கிக்கிங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. 17 வயதிலேயே ஒரு சுய தொழில் முனைவோராக உங்களுடைய பயணத்தை தொடங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக போயிட்டுருக்கீங்க. அப்படின்போது இது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம வெற்றி இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நிலை அடைஞ்சதுக்கு அப்புறமா அதை மக்களுக்கு சேவையாக நம்ம எப்படி பண்ணணும், எந்தெந்த நிலைகள் எல்லாம் இந்த சமூகத்தில் தேவை இருக்கோ அதுக்கெல்லாம் கொடுக்கணும். அதையும் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்ருக்கீங்க. பள்ளி நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கீங்க, கல்விக்கு தொண்டு, திருப்பணி, கோவில்கள், இப்படின்னு நிறைய இடங்களில் உங்களால் முடிஞ்ச அந்த பணிகளையும் நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க. அப்படின்னும் போது இன்னைக்கு ஒரு வெற்றியாளராக வரணும் அப்படிங்கிறவங்க ஆரம்பத்திலிருந்து என்னென்ன செய்யணும், தோல்விகள் வரும்போது அதுலேருந்து துவண்டு போகாமல் மீண்டு வரதுக்கான ஒரு பயிற்சி, இப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இன்னைக்கு இருக்கும். இதையெல்லாம் கடந்து வந்தவர் அப்படிங்கிற முறையில் உங்களுடைய ஆலோசனைகளை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக பகிர்ந்துக்கணும். முதல்ல ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னு வரும்போது உங்களோட பயணம், நீங்கள் ஒரு சிறு வயதிலேயே ஒரு மிராஸ்தார் குடும்பமாக இருந்தாலும் சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்னு இறங்கியிருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு புதுசாக தொழில்
தொடங்கணும்னா எப்படி ஒரு சூழல் இருக்கும் என்னென்னலாம் தெரியாது. இருந்தாலும் ஒரு தொழிலோட அப்போ தொடங்கினவங்களாம் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து 4-5 பிஸ்னஸ் ஒரே நிலையில் தொடங்கியிருக்கீங்க. இதை எப்படி சாத்தியப்பட்டுச்சு? அதாவதுமா நான் பள்ளி படிக்கும் போதே ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களை எல்லாம் பார்த்தபோது படிக்காதவர்கள் தான் அந்த காலத்துல எல்லாம் பெரிய நிறுவனங்களை வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே. படித்தவங்க தான் வச்சுருந்தாங்கன்னு இல்லை, படிக்காதவர்கள் தான் பெரிய தொழில்களை வச்சுருந்தாங்க அப்படின்னு. அதனால் படிப்பும் தேவை தான், இருந்தாலும் கூட நம்மளும் தொழில் பண்ண முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வேந்தது, அது ஒரு காரணமாக இருந்தது. அதோட வந்து உங்களுக்கு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனால் ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் பண்ண முடியும். ஆனால் தொழில் பண்ணினோம்னா நம்ம எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடு இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு வருமானம் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு வெளிநாட்டிலேயோ அல்ல உள்நாட்டிலேயோ வேலை பார்த்தோம்னா அந்த வேலை பார்த்த நிறுவனத்திற்கும் நமக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கும். மற்றவங்களோட ஒரு மக்களோட தொடர்போ வெகுஜன தொடர்புகள் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு தொழில் முனைவோராக இருந்தால் ஜாமானியன்லேருந்து ஜாம்பவான் வரைக்கும் தெரிந்த ஒரு நபராக வாழ முடியும். அதோடு மட்டுமல்ல, நம்மளோட உழைப்புக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்குங்கிற காரணத்தினால தான் நான் தொழிலுக்கு வரணும்னு வந்தேம்மா. இப்போ தொழில் தொடங்கியிருந்தாலும் இன்றைக்கி வந்து நிறைய பேரை வந்து நம்ம வீட்டிலையே பார்க்குறோம், நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும் இப்படி சொல்லி தான் நம்ம பள்ளி பருவத்திலிருந்தே வளர்த்துட்டு வரோம். என்னென்னா இன்றைக்கி நிறைய பேர் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்களே தவிர ஒரு தொழில் முனைவோராக ஒரு வரணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வரல. நீங்கள் சொன்ன அடிப்படையில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய யங் பீப்புள் புதுசாக பிஸ்னஸ் தொடங்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய நிறுவனங்களில் போய் ஒரு பணி செய்கிறத மட்டுமே குறிக்கோளாக வச்சுட்டு தான் ஒரு வளர்ப்பு முறையே இருக்குது. ஏன் இன்னும் நிறைய தொழில் முனைவோர் வர்றதில்லை? அதாவது முதல் காரணம் வந்து அவங்களுக்கு தொழில் பண்ணினாலும் அதில் வந்து மிகப்பெரிய லாபம் ஈட்டலாங்கிறத அவங்களோட பெற்றோர்கள் வந்து முதல்ல அட்வைஸ் பண்ணணும். படிக்க வைக்கிறதுங்கிறது தன்னால் முடிந்த வரைக்கும் தன்னோட வயதில் எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த வரைக்கும் படிக்க வைக்கணுங்கிறது ஒரு தாய் தந்தையரோட கடமை. அது நிச்சயமாக தவறக்கூடாது. அந்த வாய்ப்பு மீண்டும் பெற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த பேரண்ட்ஸு செய்ய வேண்டியது தான். ஆனால் அதற்கப்புறம் அவங்க வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கணும், நல்ல வெளிநாடு அனுப்பணும் அப்படிங்கிற டெண்டன்சி தான் இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் மத்தியில் இருக்குது. இன்றைக்கி வியாபாரம் பண்ணால் நமக்கும் உதவியாக இருக்கும், நாமளும் பல நபர்களுக்கு உதவியாக இருக்கலாம், அடுத்த சந்ததியர்களுக்கும் மிகப்பெரிய பொருளீட்டை செய்யலாங்கிறது எல்லாருக்குமே இல்லை. அதுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம். ஒரு ஆசிரியராக இருப்பார் அல்லது அவர் ஒரு துறையை சார்ந்து இருக்க வரும்போது பார்த்திங்கன்னா தான் பையனும் அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சால் போதும், அதில் பெரிய லெவலில் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு எல்லாருமே வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டா அப்போ யார் தான் தொழில் செய்கிறது, யார் தான் ஒரு பொருளை தயார் செய்வது, அந்த பொருளை மக்களுக்கு அடைய செய்வதுங்கிற நோக்கம் அவங்கள்ட்ட இருக்கணும். நாடு நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நபரும் இதையும் அவங்க சிந்திக்கணும். அதனால் தன்னோட பையன் கஷ்டப்படக்கூடாது, வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு தொழிலாக இருந்தால் அவங்க ஊர்லேயே பார்த்திங்கன்னா வெவ்வேறு நபர்கள் தொழில் வைத்திருப்பாங்க. சில பேர் இந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த தொழிலை சார்ந்து போயிட்டுருக்காங்க. காரணம் ஏதோ அப்பா அம்மா அண்ணன் தம்பிகள் தொழிலை வைத்துட்டாங்க, அந்த தொழிலை நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது அப்படிங்கிற நிலையில் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அது மாறி இன்றைக்கி விஞ்ஞானம் பரிணாம வளர்ச்சி வந்தபோது வேறு விஷயங்கள் இன்றைக்கி தேவைப்படுகிறது. அந்த தேவையை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கணும் இந்த படித்த மாணவன். அதற்கு உறுதுணையாக பெற்றோர்கள் இருக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசு நிறைய உதவி செய்யுது. இன்றைக்கி ஒரு படித்து வேலைக்கு போகிற பையனுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறத விட தொழில் செய்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கி பல்வேறு வங்கிகளும் சரி, இண்டஸ்ட்ரியல் டிக் இது மாதிரியான நிறுவனங்களும் சரி அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் ஒரு நல்ல தொழிலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அரசுக்கும் ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அதை பெற்றோர்களும்
அவங்களை சார்ந்த பெரியவர்களும் இப்போ பார்த்திங்கன்னா பெற்றோர்கள்லாம் கூட கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க. என் பையன் பிஸ்னஸ் வைக்கணும்னு சொல்கிறான், வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவரை சார்ந்த உறவினர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு வச்சிங்கன்னா, யார் அதில் வெற்றியாளர்களை முகம் கண்டு காமிக்காமல் தோல்வியாளர்களை அவங்கள காமிச்சு வந்து அவங்க அதில் தோற்றுட்டாங்க, இதில் தோற்றுட்டாங்க, இதெல்லாம் ஏன் தேவையிட்டது அப்படின்னு சொன்னோன்னே செய்கிறவங்களையும் இருக்கிறவங்க கெடுத்துடுறாங்க. இதை நான் எல்லா இடங்கள்லையும் சொல்கிறேன். நீங்கள் செய்யாட்டி போனாலும் பரவாயில்ல, செய்கிறவங்கள தயவு பண்ணி நீங்கள் ஊக்குவிக்காட்டி போனாலும் கூட அவங்களுக்கு ஒரு டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் இந்த நிலை இருக்குது. அதனால் அரசுகள்லாம் இப்படியெல்லாம் பண்ண வரும்போது ஒவ்வொரு மாணாக்களும் பல கல்லூரிகள், பல பல்கலைக்கழகங்கள்லாம் நான் போய் வந்து பாடநடை எடுத்திருக்க வரும்போது நான் நிறைவில் சொல்லி முடிக்கிறது, இன்று முதல் இந்த கல்லூரியை முடித்து விட்டவனும் ஒரு பையை தூக்கிட்டு ஒரு படிப்படியாக ஒரு கம்பெனி ஏறி இறங்கணும் ஒரு எண்ணத்தோடு இல்லாமல், நாமளும் ஒரு துணை முனைவோராக இருக்க வேண்டும், நாம் 10 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியாகுங்க. அதற்கான தேடலை செய்யுங்க. தேடாமலே உங்களை தேடி தொழில் வராது, தொழிலை தேடி தான் நாம் போகலாம். அதில் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், அதையும் நிச்சயமாக செஞ்சால் ஜெயிக்க முடியுங்கிறது தான் நான் எல்லா இடங்கள்லையும் சொல்லிட்டு வரேம்மா. கண்டிப்பாக சார். இப்போது இதெல்லாம் தாண்டி 100ல் ஒரு 10 பேர் தான் அந்த மாதிரியான தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து அதை முழுமையாக தொடர முடியாமல் நிறைய சிக்கல்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணும்னு ஆர்வம் உள்ள இளைஞர்கள் அந்த தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய, கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? அதாவது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஈடுபாடு இருக்கணும். ஃபஸ்ட்டு தான் தொழில் செய்யணும் அப்படின்னு இருக்கணும். எப்படி படிப்புக்கு வந்து ஒரு தேடல் இருக்குது, தான் வந்து ஒரு MBS டாக்டர் ஆகணும், தான் இன்ஜினியர் ஆகணும், ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும், ஒரு மெரைன் இன்ஜினியர் ஆகணும்னு எப்படி மனதில் வந்து படிக்கும்போது தோணுதோ, அது மாதிரி அந்த மாணவனுக்கு நாம் ஒரு தொழில் செய்யணுங்கிற எண்ணம் வர வேணும். அது வரும்போது நாம் எந்த மாதிரி தொழிலை செய்யலாம் அப்படிங்கிறத அவன் தேர்ந்தெடுக்கணும். ஒரு மளிகை கடை வைக்கலாம், இல்லை ஒரு ஏஜென்சி எடுக்கலாம், இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை அவங்க தேடணும். தேடினதுக்கு அப்புறம் அதோட மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது, எந்த பொருளில் இன்றைக்கி வந்து எளிதாக மக்களை போய் அடையும், மக்கள்கிட்ட எளிதாக சேல்ஸ் ஆகக்கூடிய பொருள் எது அப்படிங்கிறத அந்த தயார் பண்ணுற ஒரு நபராக இருந்தால் அவர் வந்து அதை பற்றிய மார்க்கெட் ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து பண்ணணுமே ஆனால் நிச்சயமாக வெற்றி பெற முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து அவசியம் வேணும். அது இல்லாமல் ஏதோ ஏற்ற விட்டு பையன் வச்சான், அடுத்த விட்டு பையன் வச்சான், ATS வச்சுருக்காரு, அதனால் நாமளும் வைக்கணும்னு நினச்சாங்கன்னா வெற்றியாளராக ஆக முடியாது. இன்றைக்கி வந்து எது தேவை, அதை எப்படி நம்மளால் செய்ய முடியும், அதை எப்படி கொண்டு செலுத்த முடியும் அப்படின்னு இதில் 3 விதமான ஒரு விஷயம். இதுக்கு வந்து முதல் காரணம் முதலீடு வேணும். அதற்கு வந்து ஒரு பெரிய முதலீடு அப்படிங்கிற லெவல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50,000 ரூபா முதலீட்டில் தான் என்னோடய வியாபாரத்தை நான் இன்றைக்கி தொடங்கினேன். இன்றைக்கி நான் பல கோடி வியாபாரம் செய்கிறேன். எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய அளவில் பன்முகத்தன்மையில் தொழில் செய்கிறேன். அதுக்கு காரணம் வந்து பணம் மட்டுமே இல்லை, என்கிட்ட இருந்த நாணயம்தான் காரணம். தொழிலை இருக்கிற பணத்துக்கு தக்க தொழிலை ஆரம்பித்து அதில் நாணயமாக நடந்துட்டால் நிறைய பேர் பணத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இன்றைக்கி என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளவு தூரம் பண்ண வரும்போது நீங்கள் ஏன் ஒரு பப்ளிக் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது, மக்கள் வந்து பல கோடி ரூபா அவங்களுக்கு வந்து பணம் குமியுமே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது காரணம் என் மேலே உள்ள ஒரு தன்னம்பிக்கையின் காரணம் தான் வந்து ஒரு நாணயமான மனிதர்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி விட்டோம்னா அதுக்கப்புறம் பணம் வந்து தானாக வரும். அது வங்கியாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, தனி நபர்களாக இருந்தாலும் சரி, அது ஃபஸ்ட்டு இவங்க தொழில் செய்யணும் அப்படிங்கிறத எண்ணமே உருவாகணும். உருவானதுக்கப்புறம் அது தேடல் இருக்கணும். அந்த தேடல் வந்து தினந்தோறும் அழியக்கூடிய பொருள்களாக இருக்கணும். சின்ன அளவில் வரும்போது ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வந்து வரலாம், வராமல் இருக்கலாங்கிற ஒரு விஷயத்தை வரலாம். வளர்ந்து வரணும்னு சொல்ல வரும்போது அன்றாட வாழ்க்கையில் தேவையான பொருட்களை, அழியும் பொருட்களை நாமல் வந்து வாங்கி வியாபாரம் செய்வதோ அல்லது தயார் செய்வதோ அல்லது அதுக்கு மொத்த வணிகம் C&Fன்னு சொல்கிறது அது மாதிரி செய்கிறதோ அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியாளராக ஆயிட்டால் அப்புறம் எல்லாமே வந்துடும். நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஏஜென்சி எடுத்து தான் வியாபாரத்தை தொடங்கினதுக்கப்புறம் என்னோடய உழைப்புக்கும் என்னோடய நாணயத்துக்கும்
கிடைத்த வெற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட நான் பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி உலக மக்களே என்னை பார்க்குற அளவுக்கு இருக்குன்னா என்னை கூப்பிட்ருக்கீங்கன்னா அதற்கு காரணம் வந்து அதுதான். அது இல்லாமல் எதில் இதை வந்து விட்டுட்டாலும், உழைப்பை விட்டுட்டாலும் வெற்றியாளராக முடியாது, நாணயத்தை விட்டுட்டாலும் வெற்றியாளராக விட முடியாது, அது மாதிரி முயற்சியை விட்டுட்டாலும் முடியாது. அதனால் ஒரு மனிதனுக்கு வந்து நிச்சயமாக நாணயம் தேவை, உழைப்பு தேவை, இதோடு சேர்ந்து முயற்சி தேவை. இதுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு கேட்டால் வெற்றி தான். அதுதான் நான் அடைந்த மிகப்பெரிய வெற்றி. இந்த மாணவர்கள்லாம் அது இல்லாமல் அடுத்த வீட்டு பையன் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டான், அடுத்த வீட்டு பையன் வெளிநாட்டில் இருக்கான், தானும் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அவர்களோட படிப்பு தரம் அல்லது தன்னோட உதவியாளர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கலாம். அதையே நினச்சிக்கிட்டு இவங்க வந்து எதையுமே செய்யாமல் இன்றைக்கி மாணவர்கள்லாம் இருக்காங்க. நான் எல்லாரையும் பார்க்கும்போது, சின்ன குழந்தைகள்லாம் பார்க்கும்போது அவங்கள கூப்பிட்டு கை தட்டி சொல்லி கொடுக்கறது, கை கொடுக்கறதுட்டு நல்லா படிங்க, நல்லா படிங்க, முடிந்த வரைக்கும் படிங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி படித்து முடித்த மாணவர்களெல்லாம் சொல்கிறது, ஒரு நாள் பொழுதை கூட நீ தம்பி வீணடிக்காதீங்க, நேற்றைய பொழுது இன்னைக்கு மீண்டும் வராது, அதனால் நீங்கள் ஏதோ ஒரு தேடுதலை செய்யுங்க. அது வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை வந்து அத்தனை பேருக்குமே வேலை கிடைச்சோன்னு இந்த உலகத்தில் நிச்சயமாக முடியாது. எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்னு நினைங்க. இன்றைக்கி நான் வந்து 2 நபர்களை கொண்டு ஒரு துவங்கப்பட்ட நிறுவனம் தான் இன்றைக்கி 400க்கு மேற்பட்ட பணியாளர்களை நான் வச்சுருக்கேன். நான் ஒரு கல்லூரி வாசல்லையே கால் வைக்காதனா ஒரு பல்கலைக்கழகங்களுக்கு போய் பாடங்கள் நடத்தியிருக்கேன். இன்றைக்கி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் நடத்துகிறேன். என்னோடய பிரின்ஸ்பால்லாம் பார்த்திங்கன்னா என்னோட மிக அதிகம் படித்தவர்கள். அதுக்கு ஒரு படிப்பு ஒரு காரணம் அல்ல, தன்னோட முயற்சி தான் காரணம். அந்த முயற்சியோட நாணயம் காரணம். அதோடு சார்ந்த உழைப்பு இருந்தால் நிச்சயமாக வர முடியுங்கிறது தான் ஒன்று. அதே பன்முகத்தன்மையாக பண்ணுற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம், அந்த ஏற்றத்தாழ்வுகளை இன்னொன்று சரி செய்ய முடியும். ஆகவே நான் நிச்சயமாக தோல்வியாளராக இருக்க முடியாதுங்கிற காரணத்தினால்தான் பல்வேறு தொழில்களில் நாம் ஒரு வளர்ந்து வந்ததுக்கப்புறம் எல்லோரும் செய்ய வேண்டிய விஷயம் அது என்னன்னு கேட்டால், ஒரே தொழில் இதுதான் எனக்கு தெரியும், இதில் கிடைக்கிறது போதும், இதை மட்டுமே நான் செய்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த தொழிலில் ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள், பல்வேறு பொருள்கள் வந்து பரிணாமமாக விற்று கொண்டிருந்த நிலையெல்லாம் இன்றைக்கி மாறி வேறு பொருள்களுக்கு போயிடுச்சு. ஒரு சாதாரணமாக எடுத்திங்கன்னா, அந்த காலத்தில் பெண்கள்லாம் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுக்கு சீயக்காய்ங்கிற ஒரு பொருள் தான் பயன்படுத்தப்பட்டாங்க. இன்றைக்கி அந்த பொருள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு மாற்று வந்திருக்கு. அந்த மாற்றத்தோடு சார்ந்து நம்ம போயிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன். ஆக நம்ம அந்த சீயக்காய் மட்டும்தான் நான் தயார் பண்ணுவேன், அதை மட்டும்தான் நான் விற்பேன்னா அவங்க அப்படியே அதோட வேறு எதையும் செய்ய முடியாது. அது மாதிரி காரணத்தினால இன்னும் பல்வேறு தொழில்களில் நாமளும் செய்து அதில் வெற்றியாளராக இருக்கணுங்கிறது காரணத்தினால தான் நம்ம வந்து பன்முக தொழிலை நான் செய்கிறேன். பன்முக தொழில் அப்படின்னு நம்ம பேசும்போது இதை தான் கேட்கணும்னு விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு தொழிலாளராக நம்ம பார்க்குறது ஒரு இது, ஒரு முதலாளியாக தொழிலதிபராக பார்க்கும்போது இந்த பீப்புள் ஹேண்ட்லிங், நம்ம வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க பல வருடங்களாக நம்மளோட சேர்ந்து பயணம் பண்ணாங்கன்னா, ஒன்று அவங்க சிறந்த உழைப்பாளியாக இருக்கணும், இல்லைன்னா அந்த நிறுவனம் வந்து சரியான முறையில் இயங்கிட்டுருக்கு. இதில் ஏதாவது ஒன்று சரியில்லைன்னா கூட இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி அந்த மனிதர்களை, இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து எப்படி சரியான முறையில் ஒரு நிறுவனம் கையாளணும்? அதாவது இன்றைக்கி ஒரு பணியாளர் நம்மள்கிட்ட வர்றாருன்னு முடிவு பண்ணோம்னா, ஏதோ அவருக்கு வேறு வழி இல்லை, கதி இல்லை, பணம் தேவை அப்படிங்கிற ஒரு நிலைக்காக நம்மகிட்ட வர்றதாக வந்து எந்த ஒரு நிறுவன முதலாளிகளும் நினைக்கக்கூடாது. அவர்களும் நம்மளை போல மனிதர்கள் தான். அவர்களும் 10 மாதம் பெற்றெடுத்த ஒரு தாய் எடுத்தவர்களாம். அவர்களோட உழைப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது, நம்மளோட பணம் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆகவே அவர்களை மனித நேயத்தோடு முதல்ல நம்ம கொண்டாடணும். நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா பல்வேறு நிலைகளில் சொல்வதும், என்னோடய விழாக்கள்லையும் முதல்ல என்னோடய பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு தான் நான் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கேங்கிறதுக்கு காரணமே என்னோடய பணியாளர்களோட உழைப்பு தான் காரணம். இன்றைக்கி நான் இத்தனை தொழில்களை நடத்துகிறேன்னா எந்த நிறுவனத்திலும் நான் பணத்தை எண்ணுவது கிடையாது, பொருள்களை எண்ணுவது கிடையாது. ஏன்னா ஆனால் அண்ணண்டையோட வரவு செலவுகளை மட்டும் நான் என்னால் பார்த்துக்க முடியுது. காரணம், அந்தளவு தன்னம்பிக்கையுடைய பணியாளர்கள் என்னிடம் இருப்பதனாலே தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். அது மட்டும் இல்லை, நாம் மட்டும் வளரணுங்கிற உணர்வுகள் இல்லாமல் நம்மளோடு சார்ந்து
நம்மளோட பணிபுரியவங்களையும் வளர்த்துட்டு வரணும். எப்படி நம்ம பிள்ளையை நம்ம வளர்த்து ஆளாக்கி அவர் ஒரு பெரிய மனுஷனை ஆக்கணுங்கிற உணர்வு இருக்கிறதோ, ஆகவே உழைத்து கொடுத்த நம்மளோட பணியாளர்களையும் நம்ம உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். என்னென்னா, நான் பல்வேறு இடங்களில் வெவ்வேறு ஊர்கள் எல்லாம் நிறைய நிறுவனங்களில் கிளை நிறுவனங்கள் நடத்தியிருந்தேன். ஐயம்பேட்டை, ஆடுதுறை, பேரளம் அப்படிங்கிற ஒரு நிலைகள் எல்லாம். அது என்னோடய பரிணாம வளர்ச்சியை நான் மயிலாடுதுறையிலேயே கண்டதுக்கப்புறம் அந்த நிறுவனங்கள் எல்லாம் என்னோடய உறவினர்களை எல்லாம் வச்சு பார்த்து கொண்டு வந்த போது அதிலிருந்த பணியாளர்கள்ட்ட எல்லாம் அப்படியே அந்த நிறுவனங்களை கொடுத்துருவாங்க. என்கிட்ட யார் பணியாளராக நேர்மையாக உண்மையாக இருந்தார்களோ அவர்கள்ட்ட அந்த நிறுவனங்களை கொடுத்து வாழ்த்துக்கள், நீ சிறப்பாக செய் அப்படி சொல்லி. என்னோடய மனைவி, என்னோடய அம்மா கூட சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற சாமி படத்தை மட்டுமாவது எடுத்து வந்துரு தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை கூட எடுத்து வந்தவன் கிடையாது. காரணம், அவரோட உழைப்பில்தான் நாம் இவ்வளவு பெரிய இடத்தை எட்டியிருக்கோம். அவர்களும் வளர வேண்டும் அப்படிங்கிற நிலையில் என்னிடம் வேலை பார்த்த பல பணியாளர்கள் என்னிடமிருந்து அவர்கள் சுய முதலாளியாக இருக்காங்க. காரணம், அவர்களையும் நான் வளர்த்தேன்னு சொல்கிறதில் அவர்களையும் நான் சந்தோஷமாக வச்சுருந்தேங்கிறதும் மிகப்பெரிய முயற்சி. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பணியாளருக்கும் தொழிலாளருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த முதலாளியை பார்க்கணுன்னா பார்க்க முடியாது, இல்லை அவர் சந்திக்க முடியாது எதுவும் அப்படிங்கிறலாம் கிடையாது. நானும் ஒரு சக தொழிலாளியாக இருந்து தான் இந்த நிலைக்கு அடைந்திருக்கேங்கிற உணர்வை அன்றும் மறக்கலை, இன்றும் மறக்கலை, என்றும் மறக்கலை. அதனால தான் என்னோடய வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருப்பவர்கள் என்று இருந்தால் நிச்சயமாக என்னோடய பணியாளர்கள் தான். அவரவர்களுக்கும் உடல்நிலை சுகரகம் இல்லையா, அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து கொடுக்கணும். அவர்களுக்கு ஒரு வீடு வேணுமா, நம்ம அதுக்கான உதவிகள் நம்மளால் முடிந்தது என்னவோ அதை செய்து கொடுக்கணும். அவர்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதா, அதுக்கு என்ன தேவையோ அதை முழுமையாக செய்ய முடியாட்டி போனாலும் கூட தானாகவே முன் வந்து நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாலே அவர்கள் நம்மளோட நிறுவனத்தின் மீது பற்று கொண்டவர்களாக ஆகிடுவாங்க. அப்போ அவங்களோட உழைப்பு நமக்கு நிச்சயமாக இருக்கும். அது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி வரும். நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு இப்போ மீண்டும் பரிபூர்ணமாக சொல்கிறேன், என்கிட்ட இருந்த ஒரு பணியாளர்கள் தான் என்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கலாம். எப்படி தன்னோட மனைவியும் குழந்தையும் நினைக்கிறார்களோ அதுபோல் பணியாளர்களையும் தயவு பண்ணி நினைங்கிறது தான் அந்த சந்தர்ப்பத்தில் நான். நிச்சயமா சார். இப்போது புதிய தொழில் தொடங்குவோம் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது இந்த கடந்த 10 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கான ஒரு போக்கு, ஒரு வளர்ச்சினா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வளர்ச்சி நிறைய இருக்குமா. முன்னாடியை விட இன்றைக்கி எது ஒன்றுமே முன்னாடியை விட எளிதாக இருக்குது. சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் மேனுவலாக ஒரு கடையில் ஒரு போர்டு வைக்கணும்னு சொன்னால் அது பெயிண்ட் வாங்கணும், தகரம் வாங்கணும், கார்பெண்டர் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஒரு பெயிண்டர் எழுதப்படணும். அந்த போர்டு தயார் செய்து கொடுப்பதற்கு ஒரு பெயிண்டரால் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் 15 தினங்கள் ஆகும் ஒரு போர்டு தயார் பண்ணி கொடுக்க. காலையில் நினச்சா இன்றைக்கி ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டை தயார் பண்ணி இந்த நிறுவனத்தில் வைத்து விடலாம். அது மாதிரி கம்ப்யூட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா மேனுவலாக நானே வியாபாரத்தை தொடங்கும்போது எனக்கு கணக்கு எழுதுறதுக்காக மட்டுமே 2 பெண் எழுத்தாளர்களும் 2 ஆண் எழுத்தாளர்களும் வைத்து என்னோடய கணக்குகளை வரவு செலவு செய்தேன். இன்றைக்கி ஒரே ஒரு பொண்ணு தான் இவ்வளோ பெரிய நிறுவனத்தையும் பார்க்குறாங்க. அப்போது இன்றைக்கி கம்ப்யூட்டர் தேவையாக இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 வீலர் ஒரு வீட்டில் இல்லாத வீடே கிடையாது ஒரு 2 வீலர். அப்போ அந்த 2 வீலருக்கு வேண்டிய உதிரி பாகங்கள் தேவையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லக்ஸுரி காரெல்லாம் இவ்வளோ தூரம் இந்தியாவில் நான் பல வெளிநாடுகள் சென்றிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்துட்டு நான் வருத்தப்பட்டது, இப்படிப்பட்ட காரெல்லாம் நம்ம ஊருக்கெல்லாம் வருமா, நம்ம பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏறி உட்காந்து நான் பயணித்த போதெல்லாம் நினைத்தது உண்டு. ஆனால் இன்றைக்கி நான் வைச்சே இருக்கேன்னு சொன்னால் அது காரணம் அவ்வளோ தேவை இருக்குங்கிறது தான். அதனால் இவங்க தேடல் இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ எல்லாமே பல பொருள்கள் இங்கே தேவைக்குரியது வெளிநாடுகளிலேருந்து வர்றதுக்கு காரணமே நாமல் செய்யாமல் இருப்பது தான். நாம் நமக்கு வேண்டியதை செய்துவிட்டோமே ஆனால் நிச்சயமாக அந்த பொருள் அங்கேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைந்துடும். நாமளே வரலாம். இன்றைக்கி சைனாலேருந்து ஒரு டாய்ஸ் பார்த்திங்கன்னா விளையாட்டு பொருள்கள் சைனாலேருந்து நிறைய இங்கே வருது. நாவலாக பண்ணுறாங்க. அது யூஸ் அண்ட் த்ரோ தான். நீங்கள் எந்த கண்டமெண்ட்டோ அதை தொடர்ந்து வச்சுக்க முடியாது. ஏதோ குழந்தைங்க எல்லாமே கொஞ்சம் நேரம் விளையாடும், தூக்கி வந்துடும். ஏன் அதை நம்ம இங்கேயே செய்யக்கூடாது? இன்றைக்கி எனர்ஜி இங்கேயே கிடைக்குதுங்கிறதுனால தான் நிறைய விண்டு மில் போடுறாங்க அப்படின்னு. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் விண்டு மில் ஏதாவது போடுவாங்களா? அப்படி ஒன்று இருக்குங்கிறது யாருக்காவது தெரியுமான்னு கேட்டால் கிடையாது. இன்றைக்கி அதை செய்யப்பட்டதுனால தான் இந்தளவுக்காவது நமக்கு மின்சார தட்டுப்பாடு குறைவாக இருக்குது. இன்னும் அந்த நிலைகளை உருவாக்கலாம். இதுபோல் பல்வேறு நிலைகள் இருக்குது.
இன்னும் சொல்லப்போனால் அன்றைய விட இன்றைக்கி வந்து அரசு சார்ந்த நிதி ஆதாரம் நிறையாக இருக்குது. அதை சார்ந்த கல்லூரிகள் இருக்குது, படிப்புகளை சொல்லிக் கொடுக்குற கல்லூரிகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு அப்போல்லாம் இப்போ நாம் படித்த போதெல்லாம் நாமளாக தெரிஞ்சு அனுபவத்தின் வாயிலாகத்தான் நான் தொழிலை கற்றுருக்கேன். இன்றைக்கி எங்கள் பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க படிப்பு ரீதியாக படிச்சுட்டு அந்த தொழிலுக்கு வரும்போது அதை விட இன்னும் டெக்னாலஜி வைஸ் அட்வான்ஸ் ஆகும், குறைந்த செலவுலேயும் குறைந்த நேரத்திலையும் ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உலகம் வளர்ந்துருக்கு. அதோடு சேர்ந்து நம்ம பயணிக்கலைங்கிறது தான் என்னோடய கருத்து. கண்டிப்பாக சார். இப்போ புதிய தொழில் முனைவோராக வரணும்னு ஆர்வமாக இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள் என்னவா? நான் சொல்கிறேன்னா, அவங்க முதல்ல நேர்மையாளராக இருக்க வேண்டும். அடுத்தவர்களை பார்த்து அவங்க மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நாம் ஒரு வியாபாரி ஆகிடணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அதில் தன்னால் தன்னோட எனர்ஜி அத்தனையும், தானும் சரி, தன்னோட மனைவியும் சரி, தன்னோட குடும்பமும் சரி, முழு ஈடுபாட்டோடு அந்த விஷயத்தை செய்யணும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முழு ஈடுபாட்டோடு எது செஞ்சீங்களோ அதில் உங்களுக்கு வெற்றி தான். வெற்றி வேணும்னா சற்று தாமதமாக கிடைக்கலாம், ஆனால் நிச்சயமாக வெற்றி தான் கிடைக்கும். அந்த வெற்றி தாமதமாக கிடைக்கிறதுக்கும் நான் சொல்கிற காரணம்னா ஈடுபாடு கம்மிங்கிறது தான். இன்றைக்கும் எனக்கு வந்து 60 வயதை தாண்டிட்டேன்னா, பட்டு நான் 25 வயதில் என்ன சுறுசுறுப்போடு என்ன நிலையில் காலையில் நான் எழுந்திருப்பணும், இரவு படுப்பணும், அதே நிலையை தான் இன்றும் நான் செஞ்சிட்ருக்கேன். எங்கள் பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் ஏன் என்ன அடையிறீங்க, இன்னும் ஏன் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் உழைக்கிறதுக்கு மனம் இருக்குது, உடலில் தெம்பு இருக்குது, ஏன் நம்ம செய்யக்கூடாது, இன்னும் வளரக்கூடாது. அது வந்து என்னோடய குழந்தைகளுக்கு பணம் சேர்ப்பதற்காக மட்டுமே அல்ல. இன்றைக்கி நான் வந்து மயிலாடுதுறையில் ஒரு சிறந்த வணிகராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் என்னை பாராட்டுறாங்கன்னு சொன்னால் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி வந்து உலகளவில் என்னை தெரிய வைக்கிறதுக்கு ஒரு சேட்டலைட்டில் நீங்கள் கலைஞர் டிவி கூட்டுறீங்கன்னா அது எனக்கு அதை விட ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 1 கோடி மக்களில் என்னையும் ஒருத்தராக அழைத்திருக்கிறதுக்கு ஏதோ ஒரு குவாலிட்டி என்கிட்ட இருக்குல்ல, அது மாதிரி ஒரு குவாலிட்டி தன்னிட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு விதை அந்த மாணவர்கள்ட்ட இருக்கணும். அதற்கு பெற்றோர்கள் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாமல், சற்று ஏதோ ஒரு காரணத்தினால நேச்சுரல் கலாமிட்டிக்குனால நிச்சயமாக வியாபாரத்தில் லாஸ் வருவது உண்டு. நேச்சுரல் கலாமிட்டிங்கில் தான் இல்லைன்னா நிச்சயமாக வரையே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 5 ரூபா இன்னும் 1 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட பொருளை 1 ரூபா 5 பைசாவுக்கு விற்க வரும்போது நிச்சயமாக 5 பைசா நமக்கு கிடைக்குது அப்படின்னு அதை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் ஒன்று, இவர் தொழிலை சரியாக கவனிக்காத பட்சத்தில் பொருட்கள் சேதமடையலாம், இல்லை எக்ஸ்பைரி டேட் ஆகி வீணாகலாம், அல்லது பணியாளர்கள் ஏதோ ஒரு தவறுகள் நடக்கலாம். இது மாதிரி தான் இருக்கலாமே தவிர நிச்சயமாக வணிகர்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேச்சுரல் கலாமிட்டிக்கில் ஒரு புயல் வருது, ஒரு வெள்ளம் வருது, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒரு பாதிப்புகள் வரும். அந்த பாதிப்புகள் எல்லாருக்கும் வரும். அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு திருப்பி மீண்டும் சரி ஒரு தீ பிடிச்சிருச்சு, அந்த தீ பிடிச்ச போச்சாக்கா அதுக்காக தொழிலை விட்டுட முடியுமா என்ன? அதனால் மற்றவர்கள்ட்டையோ வங்கியிலையோ உதவி செய்து, நான் வந்து ஒரு வணிக சங்கத்துக்கு தலைவராக இருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க, நான் வந்து என்னோடய கடை எரிஞ்சு போயிடுச்சுன்னு அவங்கள போய் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு என்னால் முடிந்த உதவியும் செஞ்சுட்டு, அங்கே இப்போ அருகாமையில் இருக்கிற வங்கி அதிகாரியும் தொடர்பு கொண்டு, ஐயா அவர்களுக்கு நான் வந்து ஜாமீன் கொடுக்குறேன், அதனால் அவருக்கு ஒரு தொகையை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மினிமம் ஒரு 1 லட்ச ரூபா லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பல வங்கிகளில் பல வியாபாரிகளுக்கு நலிந்தவர்களுக்கெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். காரணம் என்றால் அவங்க அதோடு முடிஞ்சிட முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம், பல இடங்களில் செய்ய முடியும். காரணம், உதவிகள் செய்வதற்கும் இருக்காங்க. இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிக்கு இருக்கிற நிலையில் இப்போ தற்போது அடித்த புயலாக இருக்கட்டும், சென்ற முறை வந்த வெள்ள நிவாரணங்கள் எல்லாம் பெரிய தனவந்தர்கள் எல்லாம் வந்து பல்வேறு நிலைகள் கொண்டாந்து கொட்டி குமித்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த நிலையில் நானும் என்னால் முடிந்ததை செஞ்சுருக்கேன். அது மாதிரி மருத்துவ உதவியும் செஞ்சுருக்கேன். அதனால் இவங்களோட முயற்சி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உதவி செய்வதற்கு எல்லோரும் வருவாங்க. அந்த நேச்சுரல் கலாமிட்டிக்கில் உள்ள விஷயத்தில் மட்டும்தான் இதில் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர, மற்றது இவங்க தொழிலை அது பக்தியோடு செய்தால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள்.
ஒரு தொழில் முனைவோருக்கான ஆலோசகராக பல தொழில்களை 40 ஆண்டுகளை கடந்தும் சிறப்பாக இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற கூடியவராக தொழில் அப்படிங்கிறது என்ன, அதை நம்ம எந்த அளவுக்கு அக்கறையோடு செய்யணும், நாணயம் எவ்வளோ தூரம் ஒரு முக்கியமானதாக இருக்குது, வெற்றின்னு ஒரு இலக்கை நம்ம நிர்ணயிச்சிட்டோம்னா அதற்கான முயற்சியில் நம்ம விடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன, பெற்றோர்கள் ஒரு புதிய தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ தூரம் அனுசரணையாக இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் இருந்து வரும்போது தோல்விகளை தாண்டி வரணும் அப்படின்னும் போது எந்த சவால்கள் இருக்குது, அதற்கு யாரெல்லாம் உதவி பண்ணக்கூடிய நிலையில் இருக்காங்க, இந்த மாதிரியான சவால்களை தாண்டி வரணும் அப்படின்னும் போது ஒரு தொழில் இல்லாமல் ஒரு 4-5 தொழில் நம்ம கையில் வச்சிட்டோம்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனிதர்கள் கூட பணியாளர்களை நம்ம எவ்வளோ தூரம் சரியான முறையில் கையாளணும், ஒரு முதலாளியாக இருக்கும்போது இதையெல்லாம் சரியாக பண்ணும்போது வெற்றி எவ்வளோ தூரம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்து பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த கலைஞர் டிவிக்கும் என்னை நீங்கள் இன்டர்வியூ செய்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை நமக்காகவே அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 6 மாதங்களுக்கு முன்னால் பூங்கணியன் அவர்கள் எழுதி புத்தகம் ஓர் திறவுகோல் என்னும் ஒரு நூல் வந்திருக்கிறது. மிக சின்ன நூல்தான், ஆனால் மிகப்பெரிய வேலையை அது செய்யக்கூடும். சென்னையில் இருக்கிற பம்மல் பகுதியில் இருக்கிற அமுதம் பதிப்பகம் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. அந்த நூல் புதிதாக எதையும் தன்னுள் கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் புதிதாக பல ஒளியை நமக்குள் ஏற்றக்கூடிய பழைய செய்திகளையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. அது ஒரு சின்ன தொகுப்பு நூல். பூங்கணியன் அவர்கள் அதனை தொகுத்திருக்கிறார். புத்தகங்களை பற்றிய செய்திகளாக மட்டும் தொகுத்திருக்கிறார். புத்தகங்களை பற்றி படித்தவர்கள் சொன்னவை, புத்தகங்களினுடைய சிறப்பு, புத்தகங்களை பற்றிய மேற்கோள்கள், புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும் என்பது, படித்தவர்களினுடைய அனுபவம், இப்படி பல்வேறு செய்திகள் அந்த நூலில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய சாரம் இவ்வளவுதான். புத்தகத்தை படிக்க தூண்டுவது, அவ்வளவுதான் அந்த நூலின் சாரம். அதனுடைய முன்னுரை மிக எளிமையாக ஒரு செய்தியை சொல்லுகிறது. நீங்கள் எப்போதும் புத்தகம் படிக்கிற பழக்கம் உடையவர்கள் என்றால் இந்த நூலை வாங்க வேண்டாம். அப்படித்தான் அதனுடைய முன்னுரை தொடங்குகிறது. இந்த நூலை கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டும் என்று இருக்கிற முன்னுரைகளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே புத்தகம் படிக்கிற பழக்கமுடையவர்களாக இருந்தால் இந்த நூலை வாங்க வேண்டாம். காரணம், இது படிக்க தூண்டுகிற ஒரு இயல்புடைய நூல். அதனால் அப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள், பிறகு அவர்கள் படிப்பார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். உண்மைதான், புத்தகம் படிப்பது எவ்வளவு பயனுள்ளது, எந்த புத்தகத்தை யார் யாரிடமிருந்து பெற்றோம் என்பன போன்ற பல புகழ்பெற்றவர்கள் செய்தித்தாள்களில், வார இதழ்களில், நாளேடுகளில், இணையதளங்களில், மேடைகளில் குறிப்பிட்ட வகைகளையெல்லாம் சின்ன சின்னதாக தொகுத்து இந்த நூலில் அவர் தந்திருக்கிறார். பல்வேறு விதமான செய்திகள், அதாவது சுவடிகள் தொடங்கி இன்றைக்கு நாம் சொல்லுகிற மின் நூல்கள், புக்ஸ் வரைக்கும் அவற்றை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இந்த புக்ஸ் மின் நூல் என்பதை பற்றி மிக அருமையாக சொல்லியிருக்கிற வரிகளை பூங்கணியன் எடுத்து காட்டியிருக்கிறார். ஆயுதம் இல்லாத உலகம் இன்னமும் வரவில்லை, ஆனால் காகிதத்திலிருந்து விடுபட்ட புத்தகங்கள் வந்துவிட்டன. புத்தகம் என்றாலே நமக்கு காகிதங்களில் அச்சடிக்கப்பட்டவை தான். ஆனால் இன்றைக்கு அதனை தாண்டி காகிதமே இல்லாமல் புத்தகங்கள் வந்துவிட்டன. அவைதான் மின் நூல்கள் என்பதை குறிப்பிடுகிறார். பல இடங்களில் அன்டு திஸ் லாஸ்ட் என்கிற புத்தகத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். யாரோ எழுதியதை அவர் தொகுத்திருக்கிறார். அந்த புத்தகத்தை படித்ததற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையே மாறிப்போயிற்று என்று அவர் குறிப்பிடுகிறார். காந்தியாரினுடைய வாழ்க்கையே மாற்றிய ஆற்றல் கொண்ட புத்தகம் அது. கடையனுக்கும் கடை தேற்றம் என்று தமிழிலே அதனை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எனக்கு கூட அந்த வரிகளை படிக்கிற போது இந்த புத்தகத்தை பற்றி நான் பள்ளி மாணவனாக இருக்கிற போதே
கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ரஸ்கினினுடைய அந்த அன்டு திஸ் லாஸ்ட் என்கிற புத்தகத்தை இன்று வரையில் நான் முழுமையாக படித்ததில்லை என்பதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வெட்கமாகத்தான் இருந்தது. இந்த சின்ன நூல் அந்த பெரிய புத்தகத்தை தேடி உடனடியாக படித்துவிட வேண்டும், வாங்கிவிட வேண்டும் என்கிற உணர்வை எனக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி பலரையும் படிக்க தூண்டுகிற நூல் என்று இதனை சொல்லலாம். புகழ்பெற்றவர்கள் வாங்கி படித்தால்தான் மற்றவர்களும் படிப்பார்கள். எனவே புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், திரைப்பட கலைஞர்கள், அரசியல்வாதிகள் அவர்கள் தாங்கள் படித்த அனுபவங்களை சொன்னதை சின்ன சின்னதாக இந்த நூலிலே நூலாசிரியர் தொகுத்திருக்கிறார். இன்றைக்கு அரசியல் கட்சிகளில் புகழ்பெற்ற தலைவர்களாக விளங்குகிறவர்கள், முன்னாள் அமைச்சராக இருந்து மறைந்து போன காளிமுத்து அவர்கள் இன்றைக்கு புகழ்பெற்ற எழுத்தாளராக இருக்கிற எஸ் ராமகிருஷ்ணனுக்கு கொடுத்த நூல் பற்றி எழுத்தாளர் எஸ்ரா குறிப்பிடுகிறார். டாகூரினுடைய த ஸ்ட்ரே பேர்ட்ஸ் என்கிற ஒரு நூலை எனக்கு அன்றைய அமைச்சர் காளிமுத்து அவர்கள் கொடுத்தார். நான் டாகூரினுடைய கீதாஞ்சலியை படித்திருக்கிறேன். ஆனால் அதனை காட்டிலும் இந்த ஸ்ட்ரே பேர்ட்ஸ், வழி தப்பிய பறவைகள் என்று சொல்லலாம், இந்த புத்தகம் எனக்குள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திற்று என்று எஸ்ரா கூறுகிறார். நமக்கும் அதை படிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. சின்ன சின்ன கவிதைகள், உண்மையில் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய நூல்தான் அது. அதுபோல ஜெயகாந்தனின் நூலை பற்றி இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களில் ஒருவரான இல கணேசன் குறிப்பிடுகிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த நாவல் படித்த தாக்கம் எனக்குள் இன்னமும் மீதம் இருக்கிறது. எப்போதாவது மழை கொட்டுகிற நாளில் ஏதேனும் ஒரு பேருந்து நிலையத்தை கடந்து போனால் அங்கே நனைந்து கொண்டு ஒரு பெண் நின்று கொண்டிருந்தால் இவளுக்கும் கங்காவைப் போல எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று நெஞ்சம் சொல்லுகிறது என்று அவர் குறிப்பிடும்போது எழுத்துகளுக்கு இருக்கிற அழுத்தம் நமக்கு புரிகிறது. அதுபோலவே நடிகர்கள் சிவகுமார், சத்யராஜ், திரைப்பட இயக்குனர் சசிகுமார் இவர்களெல்லாம் புத்தகங்களை பற்றி தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மிக சின்னதாக எங்கோ சொல்லியிருப்பதை எடுத்து இந்த நூலில் இவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். திரைப்பட நடிகராக இருக்கிற பார்த்திபன் தன்னை வாதித்த ஒரு பெரிய நூல் எது என்பதை சொல்லுகிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. நாம் திரைப்படத்துறையில் இருக்கிறார்கள், அவர்கள் புத்தகங்களோடு எவ்வளவு நெருக்கமாக இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் அவர்கள் துறை சார்ந்த நூல்களில் அவர்களுக்கு நாட்டம் இருக்கும் என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால் நடிகர் பார்த்திபன் சொல்லியிருக்கிறார், எனக்குள் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய நூல் C.A. பாலன் அவர்கள் எழுதிய தூக்கு மரத்தண்ட நிழலில் என்பதுதான். தூக்கு மரத்தின் நிழலில் என்று அது தமிழிலும் மலையாளத்திலிருந்து வந்திருக்கிறது. தூக்கு தண்டனை கைதியாக இருந்து தூக்கில் போடுவதற்கு சில நாள்களுக்கு முன்னால் விடுதலையாகி வெளியே வந்தவர் C.A. பாலன். அவர் எழுதியிருக்கிற அந்த தூக்கு மரத்தின் நிழலில் என்பது ஒரு மிக அரிய நூல், அனைவரும் படிக்க வேண்டிய நூல். அந்த நூல்தான் தனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்று நடிகர் பார்த்திபன் கூறுகிறார். இப்படி பல்வேறு விதமான நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நூல்களை பற்றியெல்லாம் சுவையான செய்திகள் அதிலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. வெறும் தமிழ் எழுத்துகள் என்று இல்லாமல் ஆங்கிலத்தில் இருக்கிற எழுத்தாளர்கள் சிலரை பற்றிய குறிப்புகளும் அந்த நூலின் கடைசி பகுதியில் இருக்கிறது. சிட்னி ஷெல்டன், ஃப்ரெட்ரிக் ஃபோர்ஷித், தஸ்லிமா நஸ்ரின், லாரி காலின்ஸ் போன்றவர்கள் அவர்கள் எழுதியிருக்கிற சில நூல்கள். ஃப்ரெட்ரிக் ஃபோர்ஷித் என்றால் அவர் எழுதிய தி டே ஆஃப் த ஜக்கால் என்பதுதான் உலக புகழ்பெற்ற நாவலாக மலர்ந்து பிறகு திரைப்படமாகவும் வந்தது என்பதை நாம் அறிவோம். எனவே இப்படி உலக அளவிலான எழுத்தாளர்களை பற்றியும் அந்த புத்தகம் குறிக்கிறது. எனவே அது உண்மையிலேயே நம் அறிவுக்கான ஒரு திறவுகோல் தான். புத்தகம் ஒரு திறவுகோல் என்னும் நூல் கண்டிப்பாக படிக்கப்பட வேண்டிய புத்தகமாக இருக்கிறது. வாழ்க்கை மாற்றத்திற்கு ஏற்றவாறு கல்வியிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய கல்வியை பற்றியும் அதற்கான வேலைவாய்ப்புகளை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து IAS IPS தேர்வுகள் குறித்து பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறோம். அதுபோக இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நம்ம அரசு அந்த கல்வி இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம் பெற்ற இளைஞர்கள் அரசு வேலை, அரசு சார்ந்த நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், இதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்னென்ன, அது போன்ற
ஆர்கனைசேஷன்ஸில், அமைப்புகளில் வேலைக்கு பணிக்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன மாதிரியான தேர்வுகள் நடக்கின்றன, அந்த தேர்வு முறை என்ன, அது குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டே வந்தோம். அதில் அந்த வகையில் வந்து நம்ம ஐஏஎஸ் தேர்வுகள் பற்றி, முதல்ல ஐஎஃப்எஸ் தேர்வுகள் பற்றி பேசினோம், அப்புறம் யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய பல தேர்வுகள் பற்றி பேசினோம், அப்புறம் ஐஏஎஸ் தேர்வுகள் பற்றி பேசினோம். அதில் வந்து கடந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஐஏஎஸ் தேர்வுகளில் வந்து இந்த நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுமை தேர்வில் வந்து என்ன மாதிரியான ஆளுமை தேர்வுகள் இருக்கும், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நாம் பேசினோம். இப்போ அந்த ஆளுமை தேர்வில் வந்து எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றன, அந்த ஆளுமை தேர்வில் வந்து என்ன மாதிரியான வினாக்கள் கேட்கப்பட்டு என்ன மாதிரியான விடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன, ஒரு மாணவர்கிட்ட வந்து என்ன அங்கே எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக ஆராய்ச்சி ஒரு ஆலோசனை பண்ணி பார்க்கலாம். இப்போது ஆளுமை தேர்வு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு மாணவருடைய அல்லது ஒரு நபருடைய ஆளுமையை பரிசோதிக்கக்கூடிய ஒரு தேர்வு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஆளுமைன்னா என்ன, பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆளுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய இன்டர்னல் டிஸ்போசிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஐடியாஸ் எப்படி இருக்குது, அவர் வந்து ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் கேட்குறாங்க, பரிசோதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே வந்து நமக்கு தெரியும், முன்னாடியே நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம். சரி, அப்போ அது எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டு எப்படிப்பட்ட பதில்கள் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க, எப்படிப்பட்ட பதில்கள் நம்ம தர வேண்டும் அப்படிங்கிறது இப்போது முக்கியமான விஷயமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு இன்டர்வியூ அல்லது ஒரு ஆளுமை தேர்வு அப்படின்னு வந்ததுன்னா எல்லா மாணவர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு $1 million கொஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினா, ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், எனக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க இன்டர்வியூவில், அந்த கேள்விக்கு பதில் தெரியல, அப்போ அந்த பதில் தெரியலங்கிறத நான் எப்படி சொல்லணும், இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படுது. இரண்டாவது, ஒரு சில மாணவர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அந்த இன்டர்வியூ போர்டு கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நான் விடையளிக்க வேண்டுமா, அப்படி அதில் 1-2 வினாக்களுக்கு வந்து விடை தெரியாமல் போகும் பட்சத்தில் நான் என்ன செய்வேன், இது வந்து இரண்டாவது மிகப்பெரிய கொஸ்டின். மூன்றாவதாக, ஒரு இன்டர்வியூ போர்டில் ஒரு நிறைய கேள்வி கேட்குறாங்க. முதல்ல ஒரு 5-6 கேள்விகள் கேட்கப்படும் போது அந்த கேள்விக்கான விடையை நான் கொடுத்து விட்டேன். ஒரு விடையை நான் கொடுக்குற போது எனக்கு வந்து தன்னம்பிக்கை கூடுது. ஓகே, எனக்கு இது தெரியுது, நான் அதில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், அப்போ எனக்கு அந்த தெரிஞ்ச விஷயங்கள் கேட்குறாங்க, நான் ஒரு நம்பிக்கையோடு பதிலளிக்கிறேன், எனக்கு பாசிட்டிவாக இன்டர்வியூ போர்டு மாறுது. ஆனால் இடைப்பட்ட ஒரு 7வது 8வது கேள்வி அப்படின்னு வரும்போது அந்த கேள்விகளுக்கான விடை எனக்கு தெரியலை, அல்லது எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஏரியா, அது எனக்கு வந்து ஒரு பழக்கம் இல்லாத இந்த ஏரியாவில் எனக்கு கேள்வி வேண்டாம், இந்த பகுதியில் எனக்கு வினா வரக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக் கொண்டு இருந்த ஒரு பகுதியிலேருந்து வினாக்கள் வந்து விழுகின்றன. அந்த வினாக்கு வந்து எனக்கு பதில் தெரியலை, நான் இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நான் அந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னு நான் சொல்லிவிடுவேன். அப்படி ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்கிறேன், அடுத்த கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்கிறேன், 3வது கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்லும்போது அந்த இன்டர்வியூ போர்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அந்த ரியாக்ஷனை நான் எப்படி சமாளிக்கணும், இது அடுத்து 3வது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த 3வது கேள்வியில் தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி மாணவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் தெரியலேன்னு சொல்லி அந்த போர்டு ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் என்னுடைய தன்னம்பிக்கையை எப்படி நான் ஊட்டிக்கொள்வது, அந்த இடத்துல நான் தனியாக இருப்பேனே, என்னை சுற்றி போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க, நான் அந்த இன்டர்வியூ போர்டில் ஒரு தனி ஆளாக நான் இருப்பேனே, அப்போ என்னுடைய நம்பிக்கையை நான் எப்படி வளர்த்து கொள்வது, இது அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 4வது முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு கேள்விகளாக இருக்கின்றன. அடுத்ததாக 5வது ஒரு மாணவருக்கு நேர்முக தேர்வு குறித்த ஒரு பயத்தில் இன்னொன்று என்ன வருது அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு நான் விடை கொடுக்குறேன், அந்த விடையை நான் எப்போது நிறுத்த வேண்டும், ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணுமா, இல்லைன்னா நான் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கணுமா, அந்த பதிலை நான் எப்போது நிறுத்த வேண்டும், என்னுடைய விடை அப்படிங்கிறது என்னுடைய பதில் அப்படிங்கிறது வந்து எங்கே நிற்கும், இது ஒருத்த முக்கியமான 5வது கேள்வி. 6வது இன்டர்வியூவில் இன்னொரு கொஸ்டின் என்ன மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லாம் சரிதான் சார், நான் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நான் கூறிய விடை சரியான விடை தானா, ஏன்னா முக்கியமாக இந்த ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், அந்த கருத்துக்களை கேட்கக்கூடிய வினாக்கள். இப்போ இந்தியா பாகிஸ்தான் உறவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் என்னுடைய கருத்தை எப்படி சொல்ல வேண்டும், என்னுடைய கருத்தை நான் ஒரிஜினலாக என்ன நினைக்கிறேன்னா அதை தான் சொல்லணுமா, இல்லைன்னா நான் வந்து அந்த போர்டுக்கு என்ன வேணுமோ அதை சொல்ல வேண்டுமா? பெரும்பாலும் மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் போர்டுக்கு உள்ள கருத்து தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த கேள்விகளுக்கான ஒவ்வொரு கேள்விக்கான விடையும் நம்ம முதல்ல இருந்து
ஒன்று ஒன்றா சீரியஸாக எடுத்து பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து நான் ரெண்டாவதாக சொன்ன கேள்வியை முதல்ல கேள்வியாக எடுத்துக்கிறேன். ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன். அந்த மாணவர் இன்டர்வியூவில் போய் உட்கார்ந்த உடனே அவருக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் ஒரு மெம்பர் வந்து எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்விக்கும் நான் விடையளிக்க வேண்டுமா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்கு இல்லையா? அதற்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு மாணவருமே ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கணும். கேள்விகள் இன்டர்வியூ போர்டிலேருந்து வர்றது. அந்த கேள்விக்கு பதில் அளிக்கணுமா வேண்டாமாங்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்போவுமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். இப்போது பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ, எனக்கு இந்த இன்டர்வியூ ஒழுங்காக பண்ண வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுக்காமல் ஒரு சாதாரண டிஸ்கஷன், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ், உங்கள் அப்பா, பெரியப்பா, மாமா, சித்தப்பா, மாமா, தாத்தான்ற மாதிரி ஒரு 5-6 பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு சீரியஸான டிஸ்கஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய குடும்ப விஷயத்தை பற்றியோ அல்லது உங்கள் சொந்தக்காரங்க விஷயத்தை பற்றியோ ஏதோ பேசுகிறீங்க, அதில் சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அந்த மாதிரியே ஒரு இன்டர்வியூ பாருங்கள். இப்போ அப்படி ஒரு சீரியஸான டிஸ்கஷன், எல்லாருமே வந்து உங்களுடைய கருத்தை வந்து சீரியஸாகவே கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிற போது நாம் என்ன பண்ணுவோம்? கேள்விகள் வந்து விழுகிற போது முதல்ல கேள்வியை 3ஆக பிரிப்போம். இந்த கேள்விக்கு நான் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டுமா? ஆமாம், கண்டிப்பாக நான் பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள். ரெண்டாவது, இந்த கேள்விகளுக்கு எனக்கு நான் கண்டிப்பாக விடை அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது என்னுடைய கேள்விகள் அல்ல அப்படின்னு ரெண்டாவது கேட்டகரி பண்ணுவோம். மூன்றாவது கேட்டகரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் ஆன் த வால் மாதிரி. இந்த கேள்விக்கு நான் இப்படி பதில் கொடுத்தால், ஒரு பதிலை கொடுத்தால் அந்த கேள்வி எப்படி வந்து அந்த பதில் வந்து அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த டிஸ்கஷனில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள். இது வந்து ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1. ஸோ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுமான்னு கேட்டால் என்னுடைய பாயிண்ட், எல்லா கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு விடை தெரிந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ உதாரணமாக உங்களை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு கேள்வி அப்படின்னா எது அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக நான் இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய பயோடேட்டாவிலேருந்து என்னை பற்றின கேள்விகள் வருது. இப்போ நான் எம்எஸ்சி படிச்சிருக்கிறேன், நான் வந்து என்னுடைய கல்லூரியில் வந்து நான் என்சிசியில் வந்து சி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தேன், நான் என்னுடைய கல்லூரியில் வந்து மாணவர் அமைப்பினுடைய தலைவராக இருந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னை பற்றிய விஷயங்கள், அதிலிருந்து வரக்கூடிய கேள்விகள் நான் கட்டாயம் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அது என்னை பற்றிய ஒன்று, அந்த நபரை பற்றிய ஒன்று. அந்த கேள்விக்கு வேறு எங்கேருந்தும் பதில் எடுக்க முடியாது, நம்மை தவிர வேறு யாரும் பதில் சொல்லவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸு கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லி ஆகணும். இப்போது ஐஏஎஸ் இன்டர்வியூவில், ஐஏஎஸ் தேர்வுகளில், ஆளுமை தேர்வில் வந்து பெரும்பாலும் சில மாணவர்களுக்கு வந்து சில கேள்வி கேட்குறாங்க. நீ வந்து உன்னுடைய விருப்ப பாடமாக ஏன் அந்த பாடத்தை தேர்ந்தெடுத்தாய்? உதாரணமாக ஒருத்தர் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, ஏன் நீ விருப்ப பாடமாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தேர்ந்தெடுத்தாய் அப்படின்னு கேட்டால், இதுக்கு நீ வேறு எங்கேயும் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஏன் நீ வந்து ஐஏஎஸ் தேர்வுகள் எழுதணும்னு விருப்பப்பட்ட, ஏன் ஐஏஎஸ் வந்து உன்னுடைய கெரியராக இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கேள்விக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாணவர் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இது அவரை குறித்த ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம வேறு யார்கிட்டையும் தள்ளவும் முடியாது, அந்த பொறுப்பை வேறு யார்கிட்டையும் நம்ம கொடுக்கவும் முடியாது, அந்த பொறுப்பு நம்மளுடையது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, நாம் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி வினாக்களை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். நீங்கள் அல்லாத யாரோ ஒரு 3வது நபர் அல்லது யாரோ ஒருவரை பற்றிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஸ்டின் வருது, நெகட்டிவான ஒரு கேள்வியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணமாக வந்து ஒரு தலைவரை பற்றியோ அல்லது வந்து சில கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை பற்றி பேசும்போது தெரியலன்னு சொல்லலாம். உதாரணமாக வந்து நம்ம ஒரு உயர் அதிகாரியை பற்றின ஒரு விஷயம் வருது, ஒரு ஃபோக்கஸில் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துலையோ, அல்லது நாட்டினுடைய தலைவர்கள் பற்றின ஒரு கான்ட்ரவர்சி ஏதாவது வந்துன்னா அது உண்மையா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதான். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 3வது விஷயங்கள் தான் வந்து இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் இதற்கான ஃபாலோ அப் என்ன இருக்கும், இதனோட இம்பேக்ட் என்ன இருக்கும். பொதுவாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு கேள்விக்கு மாணவர் விடை சொல்லும்போது அந்த விடைகளில் இம்பேக்ட் எப்படிப்பட்ட இம்பேக்ட் இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணலாம், 2 கண்டிப்பான இம்பேக்ட்டு தாக்கம் அப்படின்னா அடுத்த கேள்வி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பதிலிருந்து வரலாம்.
ஸோ அந்த பதில், நான் இந்த பதிலை சொன்னால் அதுக்கு அடுத்த கேள்வி என்ன வருங்கிறத ஒரு முறை ஆலோசித்து விட்டு ஓரிரு முறை ஒரு 2-3 செகண்ட்ஸ் திங்க் பண்ணிவிட்டு அந்த பதிலை சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரூல். ஸோ முதல் ரூலு இன்டர்வியூ அல்லது ஆளுமை தேர்வில் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொன்னால், எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும்னு முயற்சி பண்ணி தோல்வி அடைய வேண்டாம். எந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு தெளிவாக விடை தெரியுமோ அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னால் போதும். முக்கியமாக உங்களை பற்றிய கேள்வியாக இருந்தால் அந்த கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். அது உங்களை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. மிச்சம் இருக்கிற கேள்வி ஒரு கான்ட்ரவர்ஷியல், பிரச்சனைக்குரிய கேள்வி, ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிற விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது சரியா, இது தவறா, ஒரு கொலை நடந்து விட்டது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவாய்ட் பண்ணிக்கலாம். மூன்றாவது, சில கேள்விகளுக்கான பதில் நீங்கள் சொல்லியாகணும். ஆனால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், ஏன்னா அடுத்த கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி வரப்போகுது. ஸோ இதை மனதில் வைத்து கொண்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது அல்ல ஆளுமை தேர்வில் வந்து மார்க் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம மற்ற கேள்விகளை அடுத்து சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் வந்து நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.